தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் தொகுதினா அது சூழ்நிலை தொகுதி தான் சொல்லலாம். தொகுதியில் இருக்க வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திமுக இருந்து அரவிந்த் ரமேஷ் அவர்களும், அதிமுக இருந்து கந்தன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெயலட்சுமி அவர்களும், தாவேக்கல இருந்து சரவணமூர்த்தி அவர்களும் போட்டிடுறாங்க. இங்க இருக்க மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கேபி கந்தன் சாருக்கு தான் நாங்கள் போட போகிறோம். ஏற்கனவே நாங்கள் அரவிந்த் ரமேஷுக்கு போட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே இந்த ஊரில் சலுகை கிடையாது. தண்ணி பிரச்சனை இருக்கோ போய் சொன்னாலும் ஒன்றும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க. காவா அடைப்பா இருக்கிறதுனால தண்ணி விடுற அன்னைக்கு காவா தண்ணியும் குடிக்கிற தண்ணியும் சேர்ந்து உள்ளே வருது வீட்டுக்கு. என்னோட வாட்டு சீமான் எதனால ஒரு மாற்றம் வேணும். 15 வருஷமா கத்தினிக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. ஒரு டைம் மாற்றி போட்டால் நல்லது பண்ணுவார். திமுக சமூக நீதி நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. ரெட்டலி தான். ரெட்டையில வந்தா எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும், நல்லா இதுவும் கிளீனாக இருக்கும். நாங்கள் ரெட்டாளிக்கு தான் போடுவோம் சார். எங்களுக்கு நாங்கள் எங்கள் உரிமை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் ரெட்டலை தாங்க. எதனாலன்னா அம்மா இருக்கச்சில எங்களுக்கு நல்லா செய்தாங்க. இந்த வீடு அவங்க தான். இப்போ என்னன்னா நாங்கள் தண்ணீரை கிடக்குறோம். ஏடிஎம்கே ஆட்சி வந்தா அந்த எம்எல்ஏலேருந்து கவுன்சிலர்லேருந்து வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் எல்லாருமே இங்க ஒரு பிரச்சனைனா நிப்பாங்க. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி ஆண்டாங்கல்ல, இது வரைக்கும் அந்த டிஎம்கேல ஆட்சி ஆண்டவங்க கவுன்சிலர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆரலூர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிர். இன்னைக்கு நம்ம வந்திருக்க தொகுதி தான் சோழிங்கநல்லூர் தொகுதி. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் தொகுதினா அது சோழிங்கநல்லூர் தொகுதி தான் சொல்லலாம். இந்த தொகுதியில் இருக்க வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திமுக இருந்து அரவிந்த் ரமேஷ் அவர்களும், அதிமுக இருந்து கந்தன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெயலட்சுமி அவர்களும், தாவேக்கல இருந்து சரவணமூர்த்தி அவர்களும் போட்டிடுறாங்க. இங்க இருக்க மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போறாங்க, எதனால ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஒரு அது எங்களுக்கு அப்பதுல இருந்தே பழக்கம் சின்ன பொருள். சோழிங்கநல்லூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷமா திமுக இருக்கிற எம்எல்ஏ வந்துட்டு இருக்காரு. மக்கள் சந்திக்கிறாரா, பாக்குறாரா? எங்க பொறுத்த வரைக்கும் இங்க எங்களுக்கு செய்யறாங்க. அதுதான். ஆனா ரெட்டலை பண்ணா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. இந்த வாட்டி சோழிங்கநல்லூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கா? நாங்கள் வாக்கு எங்களுடைய கேபி கந்தன் அவர்களுக்கு ரெட்டலையில் வாக்களிப்போங்க. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதனால இருந்துச்சுங்கன்னா அங்கே ஒரு 10 வருஷமா திமுக ஆட்சி வந்திருக்கு. ஆளுங்கட்சியும் அவங்க தான், எம்பியும் அவங்க தான். இந்த ஊருக்கு ஒன்றும் கூட செய்யலை. அவங்க இந்த பக்கம் வந்ததே கிடையாது, நாங்கள் பார்த்ததே கிடையாது. கேபிகே அவர்கள் என்னென்னா நைட்டு 12 மணிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுங்க, என்னப்பா எதுன்னு அந்த ஸ்பாட்லேயே எடுத்து பேசுவார். அதுமாரி யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே கூட குண்டும் குழியுமா இந்த ரோடெல்லாம் இருந்துச்சு. 14 தெருவுக்கும் அவர் சொந்த செலவுலேயே சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்தாரு. அது அதிகாரத்தில் தான் அதிகாரமே கிடையாது, அவர் சொந்த செலவுலேயே பண்ணி கொடுத்தாரு. இங்கே தண்ணி லைனு கூட 2 லைன் போகுது. மெட்ரோ லைன் போகுது, கார்பரேஷன் தண்ணி போகுது. அந்த கார்பரேஷன் தண்ணி மெட்ரோ லைன் கூட அவர் தான் பணம் கட்டி இங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல 1 லட்சம் 2 லட்சம் கேட்டு தான் பைப்பு கனெக்ஷனே கொடுக்க முடியும். எந்த கனெக்ஷன் எந்த இது இல்லாமல் அவர் சொந்த செலவுலேயே எல்லாம் பண்ணி இந்த ஏரியாவே அவர் வளர்த்தது. இது மட்டும் இல்லை, சோழிங்கநல்லூர் பகுதியிலே அவர் பேர் நல்ல பேர். ஆனால் பொன்னாட்டி எம்எல்ஏ இருக்கும்போது 67,675 ஓட்டு வித்தியாசம் தமிழ்நாட்டில் 2வது இடத்துல வந்தார். இந்த இடம் அதை விட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டி வருவார், அவர் தான் வருவார். ஏன்னா திமுக மேலே பயங்கர எதிர்ப்பு. ஒரு நிம்மதியாக பொம்பளைங்களது சின்ன குழந்தை பெரிய வயசான 60 வயசு வரை போக முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் இந்த மூலையில் எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சுட்டு கலாட்டா போகிற பொம்பளைங்க கல்லெடுத்து அடிக்கிறது போகிறது வருது எல்லாம். அவருக்காக தான் எல்லாம் பயந்துக்கிட்டு இந்த ஏரியாவே ஒரு கண்ட்ரோலாக இருக்காரு. அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? இப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் 18 வயசுலேருந்து போட்டேன். ஏடிஎம்கே தான். எதனால ஏடிஎம்கே 18 வயசுலேருந்து போடுறீங்க? எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் தான் பிடிக்கும். நம்மளது அப்பலேருந்து ரெட்டலை தான். அவர் 5வது படிக்கும் போதே எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால அப்பலேருந்தே எனக்கு அந்த ரெட்டலை தான். யார் எப்படி வந்தாலும் எது கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்கலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். எப்பயுமே ரெட்டலை தான். உங்க தொகுதி பொறுத்த வரைக்கும், உங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக எம்எல்ஏ தான் இருக்காங்க. பாக்குறாங்களா மக்களை சந்திக்கிறாங்க? அது பாக்குறது எப்போதும் பார்க்கணும். எந்த நேரத்துல நம்ம கூப்பிடுறோமோ அந்த நேரத்துல பிள்ளைங்களுக்கு நான் பிரச்சனை ஏதுன்ட்டு பார்க்கணும். அந்த ஓட்டு வரும்போது தான் அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு வரக்கூடாது, எந்த நேரத்துலையும் வரணும். இப்போ எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுவி இது ஜன்னல் வழியில் அந்த ஜன்னலெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. பாருங்க எங்கள் வீட்டை அந்த தண்ணி கொட்டி என் மருமக மாசமாக இருக்கா, ஒரு குழந்தை வச்சிருக்கா, அதை தொடச்சி படுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டோம். அதை பற்றி இன்னும் எந்த இதுவும் எடுக்கலை அவங்க. அதனால நாங்கள் அந்த வர நேரத்துக்கு அந்த எதனா தேவைன்னும் போது தான் இங்கே வராங்க. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. எங்கள் தேவைக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்க தேவைக்கு தான் எங்களாண்ட வராங்க. அதனால நாங்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டோம். ஒரு கொரோனா டைம்லையோ ஒரு லாக்டவுன்லையோ இதெல்லாம் எங்கள் பசி தீக்கிறது எங்களுக்கு இல்லை. நாங்கள் பேரிஸில் கோலை குடிச்சில் தான் இருந்தோம். ஆனால் நல்லா இருந்தோம், நல்லா வாழ்ந்தோம். கோலை குடிச்சிருந்தாலும் எங்களுக்கு 10 ரூபாய் ஏதோ இருந்தது, நாங்கள் சாப்பிட்டு நிரந்தரமாக இருந்தோம். இந்த இடத்துல பசி பட்டினியமாக தான் நாங்கள் இருக்கோம். வேலை இல்லாமல் அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இது
இது இல்லை, படிச்சு கூட வேலை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறோம். இந்த வாட்டி வந்து உங்களோட வாக்கு யாருக்காரு? என்னோட வாட்டு சீமான் அண்ணன். எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனால ஒரு மாற்றம் வேணும்னு. ஏன்னா அவர் வந்து இதனால 15 வருஷமா வந்து அந்த 15 வருஷமா கத்தி நிற்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. என்னோட ஓட்டு சீமான் தான். எப்பவுமே நான் டிஎம்கே இதாக போட்டிருந்தேன். இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னால் வாங்க முடியல. 10,000 5,000 கூட கேட்குறாங்க. அதனால் இந்த வாட்டி சீமான் அண்ணன் தான். சரிங்களா? மாற்ற அதிமுக பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஈடுபாடு இல்லைங்க. ஆனால் நான் சீமான் அண்ணன் தான் ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லாமே சீமான் அண்ணன் தான். சரிங்களா? புதுசாக வந்திருக்க விஜய் பற்றி இல்லைண்ணா, அவர் தலைவர் வந்து அவர் எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு வந்தால் கூட எப்படின்னா அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைல்ல. அனுபவம் இல்லாத ஒன்று வந்தவங்க வேஸ்ட்டு தானே சொல்லுங்கள். 5 கால வாசமாக கத்தினிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க மக்கள். திடீர்னு வந்து வாய்ப்பு கொடுத்தா என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? ஒரு எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்குறீங்க, ஒரு வீதியில் பார்க்குறீங்க, ஒரு பொம்மையை வச்சு வீடியோ பொம்மை மாரி வச்சு ஓட்டு கேட்குறாங்க மக்களுக்கு. அப்போ உண்மையாக வந்து நேரில் எப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பண்ண மாட்டேன், வாய்ப்பு இல்லைண்ணே. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் தானே, நாம் தமிழர் தானே. நாங்கள் சோழிநகரத்துக்கு கேபி கந்தன் சாருக்கு தான் நாங்கள் போட போகிறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து அரவிந்தர் எம்எஸ்க்கு போட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே இந்த ஊரில் சலுகையே கிடையாது. தண்ணி பிரச்சனை இருக்கோ, போய் சொன்னாலும் ஒன்றும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டுறாங்க. காவா அடைப்பாக இருக்கிறதுனால தண்ணி விடுற அன்றைக்கி காவா தண்ணியும் குடிக்கிற தண்ணியும் சேர்ந்து உள்ளே வருது வீட்டு உள்ள. வீடு சாதாரணமே ஓதங்காத்து வீட்டு உள்ள வருது. ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்புனாலும் ஒன்றும் ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த ஒரு பதிலும் அங்கேருந்து வரல. இப்போ எலெக்ஷன் வர இந்த ஒரு 3 மாதமாக தான் ரோடு போட்டாங்க. மேலே டைல்ஸு இந்த 4.5 வருஷமாக ஒன்றுமே பண்ணலை. இந்த ஒரு 2-3 மாதமாக தான் பில்டிங் மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் உடச்சி டைல்ஸ் போடுறாங்க. இப்போது அந்த டைல்ஸ் போகிறது கூட தண்ணி பழுப்பு உடஞ்சி போய் தண்ணி சரியாக வீட்டுக்கு வரமாடுது. எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. அந்த தண்ணியும் சரியான முறையில் வரமாடுது. தண்ணி விடுறவங்களை கேட்டோம்னா நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாங்க. ஆஃபீஸில் போய் சொன்னோம்னா எங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கலை. அதனால எங்களுக்கு இப்போ தான் இது மாதிரி ஆகும், பொறுமையாக தான் நாங்கள் பண்ணுவோம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, ஆட்சியே முடிய போகுது. இன்ன வரைக்குமே எழில் நகரில் எந்த ஒரு வேலையும் முழுமையாக நடந்து முடியல. தண்ணி பழப்பாக இருக்கட்டும், ட்ரைனேஜர் பழப்பாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே முழுசாக நடந்து முடிக்கலை. இதுக்கு மேல்பட்டு மறுபடியும் அந்த ஆட்சி எங்களுக்கு வந்ததுன்னா சின்ன 2 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை, எந்த குழந்தையுமே எங்களால் நிம்மதியாக வெளியில் விளையாடவோ இல்லை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப எங்களால் அனுப்ப முடியல. பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப அடிமையாகி போச்சு. சின்ன பிள்ளைங்களாம் 12 வயசு, 10 வயசு, 8 வயசு, 7 வயசு பிள்ளைங்களாம் கையில் மாத்திரை வச்சுக்கிற கெஞ்ச வச்சு இதை நம்பி எங்கள் பொட்டை பிள்ளைங்கள வெளியில் நாங்கள் அனுப்ப முடியும். இதனால இந்த ஆட்சி மாற்றம் எங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால இந்த வாட்டி நாங்கள் ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடியார் வந்தாதான் எங்களுக்கு நல்ல ஆட்சி மலரும். ஏன்னா லாக்டவுன் கொரோனா டைமில் கூட எங்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவியும் எல்லா இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. 3.5 வருஷம் லாக்டவுனாக இருந்தது. அந்த லாக்டவுனில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மதிப்பெண் 10th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் கொடுத்து மதிப்பெண் கொடுத்தாரு. ஆனால் இப்போ படிக்க வைக்க பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப டார்ச்சர். ஸ்கூல்லையும் சரி, டியூஷன் போகிறதுலையும் சரி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க பசங்களை. பொம்பளை பசங்களை நம்பி வெளியில் அனுப்பவே முடியல. எங்களாலே ராத்திரி 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. எங்கேயும் வேலைக்கு போயிட்டு வெளியில் வீட்டுக்கு வருவாங்களா பொண்ணுங்க வருமானு பயத்தில் தான் நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம். ஆனால் நிறையா கெஞ்சாவும் மாத்திரையும் ஊசியும் ரொம்ப அடிமையாகி போய் நிற்கிது இந்த ஏரியா. அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அதிக தேவை. அதனால இங்கே ஆட்சி மாற்றம் வேணும்னால நாங்கள் ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவோம். கேபி கந்தனுக்கு தான் நாங்கள் போடுவோம். ஓகேங்க அக்கா, இந்த வாட்டி உங்களுடைய வாக்கு யாருக்கா இருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதியில்? ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம். எதனால ஏடிஎம்கே? ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் அந்த எம்எல்ஏலேருந்து கவுன்சிலர்லேருந்து வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாருமே வந்து இங்கே ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க. 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி ஆண்டாங்கல்ல, இது வரைக்கும் அந்த டிஎம்கேல ஆட்சி ஆண்டவங்க கவுன்சிலர் யாருன்னு எனக்கு தெரியாது, எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. எனக்குன்னு இல்லை, இந்த சுற்று இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரில் ஒருத்தருக்கு கூட எம்எல்ஏ, கவுன்சிலர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர்னு யாருமே தெரியாது. இப்போ கூட நீங்கள் எல்லா பில்டிங்கும் க்ளீன் பண்ணுறீங்களே, இந்த வருஷமாக ஆட்சியில் நம்ம உட்காரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளால் தான் நீங்கள் வந்து இந்த க்ளீன் பண்ணுறீங்க. இந்த 4 வருஷம் இருந்ததுல கேப், இந்த 4 வருஷத்தில் நீங்கள் கட்டடத்தெல்லாம் சீர் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு வீட்டுக்கு பாத்ரூம் போட்டு கொடுத்துருக்கலாம்ல. கீழே இருக்கிற அத்தனை வீடுமே ஒழுவும், ட்ரைனேஜ் தண்ணி ஃபுல்லாக உள்ளே வரும். நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கணும்ல. இப்போ ஒரு எம்எல்ஏ வராருன்னா அந்த இது பண்ணுவீங்க, மற்றபடி ஏதோ பண்ண மாட்டீங்களே. அதனால ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நல்லா நடக்கும். இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பாங்க, பாலியல் வன்கொடுமை ஒழியும், எல்லாருமே சுதந்திரமாக தெரியலாம். அதனால ஏடிஎம்கே ஆட்சி தான் இந்த வாட்டி வரணும். இந்த வாட்டி நீங்கள் யாருக்கு கொண்டு போட போகிறீங்க? ரெட்டலை தான். ரெட்டையில் வந்தால் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும், நல்லா இதுவும் கிளீனாக இருக்கும். புரியுதா? இவங்க வந்து ஆட்சியில் வந்து எதுவுமே செய்யலை. எல்லாம்
மக்கள்லாம் வந்து தண்ணியில் மிதங்கின்னு கிடந்தோம். பாத்ரூம் தண்ணியிலலாம் யாருமே ஒன்றும் செய்யலை. திமுக எம்எல்ஏ தான் இப்போ இருக்காரு. அவர் வந்து மக்களை சந்திக்கிற பிரச்சனை வந்து வராரா? வரதே கிடையாது, ஆ. வரதே கிடையாது. ஓட்டு வாங்கிட்டு போனதுலேருந்து வரதே கிடையாது. இந்த சைடே வந்து எட்டி பார்க்கறது கிடையாது. எங்கள் ஆட்சியில் வந்து சொன்ன உடனே வந்து நிற்பாங்க. நைட்டு 10 மணி இருந்தால் கூட வந்து நிற்பாங்க. இங்கே இவங்க வரதே கிடையாது. சோழிங்கநல்லூர் தொகுதியில உங்களை வாக்கு யாருக்கா இருக்கும்? என்ன நான் ரெட்டாலைக்கு தான். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமாக்கா? இதெல்லாம் ரெட்டலை. ஏன்னாக்கா எனக்கு வந்து கட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. 2011 நாங்கள் சுனாமி வந்த பிறகு இங்கே வந்தோம். வந்தபோது ஒரு கரண்ட் வசதி இல்லை, ரோடு சரியில்லை. இங்கேருந்து ஷேர் ஆட்டோ போனோம். நாங்கள் இங்கேருந்தே அங்கே போகிறதுக்கு கிராமத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. இங்கே எடுத்துன்னு வந்து விட்டோம், தண்ணி பிரச்சனை எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து இங்கே வந்து கேபி கந்தன் சார் வந்து நின்னார். அவர் கூட எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. டிசி கருணா சார் வந்து இங்கே வந்து நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியில் ஏடிஎம்கே இருக்குது. அப்போ தான் எனக்கே கட்சியை பற்றி தெரிய வந்தது. அதிலேருந்து நாங்கள் ஒரு கஷ்டம், எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, ரோடு சரியில்லை, மற்றபடியே நாங்கள் ஸ்டேஷனுக்கே போக மாட்டோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுக்கு தேவையானது எங்கள் குறைகளை தீர்த்துருவார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் கண்டிப்பாக நான் ஓட்டு போடணும்னு என்னுடைய ஆசை. ரெட்டாலைக்கு தான் போடுவேன். இப்போ இருக்க திமுக எம்எல்ஏ தான் இருக்காங்க, வந்து பார்க்குறாங்களா? அதாவது பிரச்சனைனா வந்து பார்க்குறாங்க. அவங்களாம் யாருன்னே தெரில சார். நான் அரவிந்த் ரமேஷ் வந்து நின்னார், இங்கே எம்எல்ஏ வந்து நின்னார். அவர் வந்து அந்த நிற்கும் போது கூட நான் பார்க்கல. இதுவரையிலும் அவர் இங்கே வந்ததே நான் பார்த்தது கிடையாது. அவரை பற்றி எனக்கு தெரியும். சரி, அதிமுக தான் இந்த வாட்டி. ஆமாம், அதிமுக தான் நான் போடுவேன். யார் வராங்க, எந்த ஆட்சி எங்களுக்கு வந்து யார் வந்தாலும் இந்த இடத்துல கஞ்சா ஒழியணும், மற்றபடியாக சுதந்திரமாக இருக்கணும். இப்போ அதிக போதை ஆயிடுச்சு சார். எங்கள் வீட்டு பிள்ளைங்க கூட பாதிப்பாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஊசி இதெல்லாம் ஒழிக்கிற கட்சி எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். ஆனாலும் நான் ரெட்டாலைக்கு தான் போடுவேன். இந்த வாட்டி உங்களோட வாக்கு யாருக்காரு? விஜய்க்கு தான். எதனால விஜய்னு சொல்ல முடியும்? டிவிக்கு காரணம் என்ன? வந்தால் அவர் இந்த ஒரு டைம் மாற்றி போட்டால் நல்லது பண்ணுவாருண்ணா. திமுக ஆட்சி எப்படி இருக்கு? திமுக ஆட்சியில் ஊழல் தான் நடக்குது. அப்போ இந்த வாட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? வாக்கு யாருக்கா இருக்கும்? நாங்கள் ரெட்டாலைக்கு தான் போடுவோம் சார். ரெட்டாலைக்கு தான் போடுவோம். ஏன்னா எங்கள் சின்ன எங்கள் சின்ன எங்கள் உரிமை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா மாரி அது எங்களுக்கு ஒரு சொத்து. இன்றைக்கி 1000 பேர் இன்றைக்கி அவங்கவுங்களுக்கு இன்றைக்கி இந்த எலெக்ஷன் டைமில் தான் இன்றைக்கி மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க. இவ்வளோ காலமாக எங்களை யாரும் தேடலை. எப்படி இருக்கிற ஏதாக்கிறேன்னு தேடல. சுனாமி வந்தது, ஒரு வரதா புயல் வந்தது. அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த காவா தண்ணி உள்ளே வந்துடும், அந்த தண்ணியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்போல்லாம் வந்து என்ன எனக்கு கேட்கல. இன்றைக்கி அவங்க இப்போ வரணுன்றதுக்காக எங்களை தேடுறாங்க. இவ்வளோ காலமாக எங்களை தேடலை. நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு. இன்றைக்கி உதவாதவங்க பின்னாடி அவங்க உதவாங்கன்னு அவங்க அன்றைக்கி நினச்சி பார்க்கல. அன்றைக்கி ஏழை மக்கள் அலட்சியமாக விட்டாங்க. நாளைக்கு அவங்க உதவாங்க. செல்லாத ஓட்டாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு செல்லன்னு அவங்க நினச்சி பார்த்து எங்களை தேடலை. இன்றைக்கி தேடினாங்கன்னா நாங்கள் இருந்ததை போனதை மறந்துட்டுறாங்க. எப்படி இன்றைக்கி அதில் போட முடியும்? எங்கள் சின்ன ரெட்டாயில. இந்த வாட்டி உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கு? ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கே? இங்கே 2011லேருந்து இந்த ஆட்சி வரைக்கும் இந்த ஊரில் முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தது. எங்களால் பஸ்ஸு வசதியோ சரி எதுவுமே கிடையாது, ஒரு கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர் நல்லா இருக்குது, ரோடு எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கோசம் இந்த ஊரை சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே மட்டும் தான். சோழிங்கநல்லூர் தொகுதியில் 10 வருஷமா திமுக இருக்கும்போது எம்எல்ஏ இருக்காங்க. பிரச்சனைனா மக்களை வந்து சந்திக்கிறாங்களா? எம்எல்ஏ வராங்க இல்லையே, அந்த மாதிரி யாருமே வந்ததே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் அவரை பார்த்ததே கிடையாது. ஆனால் எப்பயாவது இங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலை, யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, தன்னால் அவர் ஏதோ ஒரு இறந்துட்டாங்கன்னா அப்போ மட்டும்தான் அவரை நாங்கள் பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் இது வரைக்கும் அவர் இந்த ஊருக்கு எந்த நல்லதும் செஞ்சது கிடையாது. அதிமுக வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், அதிமுக தான் நல்லா இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஆதி காலத்துலேருந்து ரெட்டையில தான். நாங்கள் ஆதி காலத்துலேருந்து நாங்கள் ரெட்டையிலுக்கு தான் ஓட்டு போடுவோம். அதான் எங்களுக்கு பழமுறை பழக்கம். வேறு ஆமாம், நாங்கள் இங்கே வந்து எம்எல்ஏ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த 5 வருஷத்துல நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் வந்து ஊராக வரும்போது அப்போ தான் பார்க்குறேன், இவர் தான் போல் அரவிந்த் ரமேஷ்ன்ட்டு நாங்கள் மூஞ்ச பார்த்துக்கிறோம். எங்கள் கவுன்சிலரை தான் நாங்கள் பார்த்துக்கிறோமே, எங்கள் டிசி கருணாநாதன் தான் நாங்கள் பார்த்துக்கிறோமே. இதுவரை நாங்கள் பார்த்து தான் இந்த அரவிந்த் ரமேஷ் தண்ணிக்கும் சரி, கரண்ட்டுக்கும் சரி, காவா வந்து ரெடி பண்ணுறதுக்கும் சரி, இவ்வளோ ரோடு போகிறதுக்கும் அந்த அண்ணாவை தான் நாங்கள் பார்த்துக்கிறோமே தவிர நாங்கள் அவர் ஒரு நாள் கூட இந்த ஊரில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ ஓட்டு வந்து கேட்கும் போது தான் நாங்கள் பார்க்குறோமே. அதான் இப்போ அதிமுக இருந்தால் நல்லா பண்ணுவாங்க. அவர் கந்தன் அவர் வந்தால் நல்லா பண்ணுவாங்க. ஆமாம், கந்தனா நாங்கள் மாதம் பார்க்குறோம். அவர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு இந்த ரோடு காவா தண்ணி வருது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாரு. காவா தண்ணி மழை வந்தால் அந்த காவா சந்தையில் போய் பார்க்குறாரு. குழாயில் காவா தண்ணி வந்தால் பார்க்குறாரு. கந்தனும் பார்க்குறாரு, அந்த சார் கூட வந்து பார்க்குறாரு. ஆனால் நாங்கள் இங்கே எம்எல்ஏ யாருன்னு நாங்கள் பார்த்ததே கிடையாது.
எங்கள் கவுன்சிலர் தான் நாங்கள் பார்த்துக்கிறோமே தவிர 5 வருஷத்தில் 5 வருஷத்தில் 11லேருந்து அவரை தான் நாங்கள் பார்க்குறோமே. இங்கே ஊர் வந்ததுலேருந்து நாங்கள் யாரும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரெட்டலைக்கா எதனால ரெட்டலை? பிடிக்கும் எனக்கு, ஆ நியாயமாக நடக்கிறோம். ஓகே. இப்போ இந்த தொகுதியில் திமுக எம்எல்ஏ வராரு, அதான் பிரச்சனை வந்து பார்க்குறாரா மக்களை? இல்லை, இப்போ பார்க்கறதில்ல. அவர் எடுத்து யார் கட்டாரு. ஆ அதனால எனக்கு பிடிக்கல. நேற்றுக்கு எங்கள் வீட்டாண்ட டி நகரில் வந்தார் எடப்பாடி. ஆ பார்த்து எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஓகே. சரி, இப்போ ரெட்டலை தான் இந்த வாட்டி. சரிம்மா, வரும், அதான் வரும். இப்போ இந்த வாட்டி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ரெட்டலைக்கு தான் போடுவோம். ஓகே. எப்படி ஏன் அதனால தெரிஞ்சுக்கலாமா? இடம் அமைதியாக இருக்கும், ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். திமுக எம்எல்ஏ வராருங்களா, வந்து பார்க்குறாருங்களா? அதான் பிரச்சனை நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று கூட வந்தாரு. பண்ணுறாருங்களா மக்கள்? இல்லையா, அந்த ஓட்டு கேட்குறப்ப மட்டும் தான் வருவார், மற்ற டைமில் திரும்பி கூட பார்க்க மாட்டாருங்க. ஓகே. ரெட்டலை வந்தால் நல்லா இருக்கும். ரெட்டலை வந்தால் நல்லா இருக்கும். சரி, ஓகே. யாருக்குன்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கு தான் டிவி. எதனால விஜய்? அதனால எனக்கு பிடிக்கும் பர்சனலாக, ஆ அதனால் நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஓகே. திமுக இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? இல்லை, நல்லா இல்லைண்ணா. 5 ஆண்டா அந்த கிட்டத்தட்ட நாங்கள் ஆட்டோ தொழிலே இந்த ஆட்சியில் முடிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். மீட்ரு கட்டணம் உயரத்தில் இப்போ வைக்கிட்டோ ஒரு டேக்ஸி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை இந்த ஆட்சியில். எங்களுக்கு ஆட்டோ தொழிலே முழுமையாக முடிஞ்சிச்சு. அதனால் எங்களுக்கு திமுக ஆட்சியே வேணாம். புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் விஜய்க்கு வரும். சரி, ஓகே. இந்த வாட்டி உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? திமுக. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. ஆமாம், சமூக நீதி நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை தராங்க. மாதம் மகளிருக்கு 1000 ரூபா தராங்க. அது மாதிரி மாணவன் இலவச பஸ் இதெல்லாம் இருக்குது சார். ஆனால் ஒரு சில குறைகளும் சொல்கிறாங்களே, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. எல்லாம் பாதுகாப்புலாம் அதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் சும்மா. நல்ல பாதுகாப்பு தான் இருக்காங்க. மகளிர் வந்து நல்ல பாதுகாப்பில் தான் இருக்காங்க. சும்மா இதெல்லாம் புரட்டு இதெல்லாம். தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தான் சார், திமுக தான். மீண்டும் திமுக. ஆமாம். ஆமாம். இந்த வாட்டி கூட யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்க? நாங்கள் ரெட்டலை தாங்க. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம்? எதனாலன்னா அம்மா இருக்கச்சில எங்களுக்கு நல்லா செய்தாங்க. இந்த வீடு அவங்க தான், அவங்க கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க. இப்போ என்னன்னா நாங்கள் தண்ணீரை கிடக்குறோம். எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க, எந்த வாழ்வாரமும் கிடையாது. இங்கே எல்லாம் என்ன பாட்டில் விற்கிறாங்க, ஊசி இதெல்லாம் போட்டுக்கிட்டு எஞ்சாகார பசங்க நைட்டும் பகலும் சுற்றிட்டு கிடக்குறாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு வெளியில் வர முடியல எங்களால். இன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டு வரோம். எங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் கிடையாது. பெருக்கிற வேலை தான் செய்கிறோம், நிம்மதியாக தூக்கம் கிடையாது. என்னன்னா வீடு வந்து ஃபுல்லாக தண்ணி, 4 பக்கமும் தண்ணி. நான் சொல்லிட்டேன், வீடு நினச்சி இல்லாமல் செவரு ஊறி தண்ணி இறங்குது. நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். யாரும் வந்து என்னன்னு முயற்சி எடுக்கிறது கிடையாது. இந்த ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க கையை தூக்கிக்கிட்டு. ஆனால் ஏழைங்களுக்கு எந்த இதுவும் பதில் கிடையாது. என்ன நினச்சி இந்த வீட்டுக்கு படுத்து கிடப்போம் சொல்லுங்க? என்ன நினச்சி நாங்கள் படுப்போம்? நேற்று கூட கூட்டி கொண்டு காட்டினேன் எல்லார்த்தையும். இப்போ கூட நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் என் வீட்டை மட்டும் நீங்கள் எடுங்க. ஃபுல்லாக தண்ணி. எவ்வளோ நேரம் நாங்கள் தொடச்சிட்டு இருப்போம்? எல்லா வீட்டுக்கும் டைல்ஸ் போட்டு கொடுத்தாங்க, கீழே கிடையாதான். அப்போ எப்படி கீழே இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பாவஞ்ச மேலே ஃபுல்லாக இதுதானே கீழே வருது. அப்போ கீழே க்ளீன் பண்ணணும் இல்லை? கீழே க்ளீன் பண்ணிட்டு தானே நீங்கள் மேலே போகணும். கீழே தான் க்ளீன் மேலே தான் க்ளீன் பண்ணுவாங்களாம், கீழே க்ளீன் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கும் நாங்கள் மேடத்துக்கிட்டெல்லாம் சொல்லி எடுத்து நாங்களும் பார்த்தாச்சு. எங்களுக்கு எதுவும் கிடையாது, விடிவு வரல. இந்த பில்டிங்கு இடிஞ்சு விழுந்தாதான் அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். நீங்க இதுல கைய வச்சே பாருங்க, அவரெல்லாம் இப்பமோ அப்பமோன்னு நிக்குது. இந்த ஓட்டு வாங்கச்சில மட்டும் அம்மா அரசேணி வராங்க, மற்ற நேரம் கண்டுக்கிடவே மாட்டாங்க யாரையும். வாட்டி ரெட்டலைக்கு தான் உங்க ஓட்டு. ஆமா. வணக்கம். இந்த வாட்டி சோழிங்கநல்லூர் தொகுதியில உங்களுடைய வாக்கு யாருக்கா? என்னுடைய வாக்கு எப்போவுமே ரெட்டலைக்கு தாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து எங்களோட ஐயா வந்து கேபிகே கந்தன் அவர்கள் தான் எப்போவுமே எங்களுடைய வாக்கு. அது மாற்றமே இல்லை. அவர் நின்னாலும் சரி, இல்லை அவங்க பையன் நின்னாலும் சரி, என்றைக்குமே அவங்களுக்கு தான் எங்கள் வாக்கு. ஏன்னா எங்களை மக்களாக அவங்க மதிக்கிறதே அவங்க மட்டும்தான். எங்களுக்கு தண்ணி வசதியாக இருக்கட்டும், ட்ரைனேஜ் வசதியாக இருக்கட்டும், ரோடு வசதியாக இருக்கட்டும், அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களை வந்து பார்க்குறது அவங்க மட்டும்தான். இந்த 10 வருஷமாக அவங்க யார் அவங்கன்னு கூட எனக்கு தெரில. இத்தனை வருஷமாக அவங்க ஆட்சியில் இருந்தவங்க, அவங்க பேரும் எனக்கு தெரில. அவங்க இந்த பக்கம் வந்ததும் கிடையாது, எங்கள் தெரு பக்கமே வந்தது கிடையாது, எங்களை பார்த்ததும் கிடையாது. எங்களோட வலி என்ன, எங்களுடைய கஷ்டம் என்ன, எதுவுமே சொன்னது கிடையாது அவங்க. ஆனால் எங்கள் கேபிகே கந்தன் அவங்க பையன் வந்து கவுன்சிலரை வந்து நான்
அவர் நான் இது வரைக்கும் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த தெருவில் என் வீட்டு வாசல்லே எத்தனை வாட்டி வந்திருக்காரு. எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சது அவர் தான். அவங்களுடைய அப்பா வந்து அவர் தான் இந்த வாட்டி கண்டிப்பாக வரணும். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்டி அவர் எங்களுக்கு நிற்கிறது. எங்கள் ஓட்டு என்றைக்குமே அவருக்கு தான். எங்களை மதிக்கிறதும் அவர் தான். அதனால் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே.